திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் ஆப்போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். இப்பாசுரத்தின் பொருள்: ஸ்ரீ ஆண்டாள் முதல் 2 வரிகளில் பசுக்களை பற்றி பெருமையாக பாடி, 3வது வரியில் அப்பசுவை படைத்த நந்தகோபனை பற்றி பெருமையாக பாடி, அதற்கடுத்த வரிகளில் நந்தகோபனின் மகனான கண்ணனை பற்றி பெருமையாக பாடி எழுந்திருக்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, எத்தனை சைஸில் பாத்திரங்கள் இருந்தாலும் பொங்கி மீதமிருக்கிற அளவுக்கு மாற்றாதே பால் சொரியும், இதை மாற்றிக்காமல் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பாத்திரம் நிறைய நிறைய பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பெரும் பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே, அத்தகைய திறமை வாய்ந்த பசுக்களை படைத்த நந்தகோபனின் மகனே அறிவுராய் புரிந்து கொள் ஊற்றமுடையாய் வலிமையானவனே பெரியாய் பெரியவனே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இவ்வுலகத்தின் ஒளியாய் அவதாரம் எடுத்தவனே துயிலலாய் எழுந்திருக்கண்ணா மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் பகைவர்கள் எல்லாம் வலிமை தொலைத்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் உன் வாசற்படிக்கு வந்து உன் அடிபணியும், நீயே சரணாகதின்னு சொல்லிட்டு உன்னை அடிபணியும் போலே அது போலே போற்றி யாம் வந்தோம், நாங்களும் உன்னையே சரணாகதி அடையறதுக்காக வந்திருக்கோம், உன்னை புகழ்ந்து பாடுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கண்ணனை எழுப்புறாங்க. இந்த பாடல்ல சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.